அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மனிதனிடத்தில் சுயநலம் மண்டிவிட்டது. கேள்வி கேட்கிற துணிவு துளியும் இல்லாமல் போய்விட்டது. மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான கேள்வி கேட்கும் நபர்கள் இன்றைக்கு இல்லை. எப்படி இந்த மழுங்கத்தனமான, உணர்ச்சிகளற்ற, போர்க்குணமற்ற சுயநலத்தன்மை மனிதனுக்குள்ளே எப்படி வந்தது? குறிப்பாக தமிழ் மண்ணில் இருக்கிற வீர உணர்வும் கேள்வி கேட்கிற உணர்வும் வேறு எந்த மாநிலத்திற்கும் ஈடாகாது. ஆனால் இன்றைக்கு அந்த தமிழ் மாநிலத்தில் கூட மக்கள் நமக்கேன் வம்பு, 10ஓடு 11ஆக ஓடி ஒளிகிற ஒரு காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எதனையும் கேள்வி கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. கேள்வி கேட்பவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு ஆங்கிலேயர்களும் பிற நாட்டவர்களும் இந்த நாட்டை சூறையாடிய பொழுது நம்முடைய நாட்டை அந்நியன் எப்படி ஆள முடியும் என்று போர்க்குணத்தோடு கேள்வி கேட்டு உயிரையும் உடமையையும் கொடுத்ததால் தான் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த போர்க்குணங்கள் எங்கே போயிற்று? பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஏழைகள், எப்பேற்பட்டவர்களும் கூட இந்த நாட்டிலே இந்த சமுதாயத்திற்காக போராடினார்கள். உயிரையும் உடமையையும் துச்சமென மதித்தார்கள். பெண்கள் துவங்கி அனைவரும் போர்க்களத்திலே ஈடுபட்டார்கள். என்னிடத்தில் போர்க்களத்தில் மீண்டும் அனுப்புவதற்கு பிள்ளை இல்லையே என்று வருத்தப்பட்ட தாய்மார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? யாரும் யாரையும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டால் அவன் மீதான ஒடுக்குமுறைகள். கேள்வி கேட்பவனோ தகவல் கேட்பவனோ ஏன் இந்த பணியை செய்யவில்லை என்று சொன்னாலோ அவர்களெல்லாம் முடக்கப்படுகிறக்கூடிய நிலைமை. அனைவருமே முடங்கி விட்டார்கள். ஏனென்றால் காலமாக இந்த தேசம் பல அந்நியத்தவரால் அடிமைப்படுத்தப்பட்டதால் என்னவோ அந்த ஜீன் இன்றைக்கு வந்திருக்கிறது. அடிமைத்தனமான இந்த தேசத்தில் இன்னும் அடிமை குணம் இருக்கிறது. காலங்காலமாகவே நீங்கள் பார்த்தால் மிகப்பெரிய அதிகார வர்க்கமும் பணபலம் நிறைந்தவர்களும் தான் அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு மாற்று முகத்தில் இந்த அடிமை வந்திருக்கிறது. இந்த மாற்றுமுக அடிமையை வேறறுக்க வேண்டுமென்றால் போர்க்குணத்தோடு மக்கள் ஒன்று சேர வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்லைன்னா நசுக்கிடுவாங்க. நீங்கள் வேற மாதிரி உலகம் போயிட்டு. அப்போ இந்த போர்க்குணத்தோடு மக்கள் ஒன்றிணைகிற பொழுதுதான் தவறுக்கு எதிரான முழக்கத்தை பறைசாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம்.